இந்த கருவாயி போன் போட்டு எடுக்கானா பாரு. இந்த ரோஜா இருக்குனா போன் மேல போன் போட்டே இருப்பாரு. போன் எடுக்கவும் முடியாது, கட் பண்ணவும் முடியாது, டிலீட் வேற பண்ணணும். அந்த நேரத்துல யாரும் பாத்திரம் கூட செய்யக்கூடாது. அப்படி இருக்கும். இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்ல, எல்லாரும் சென்னை போயிருக்காங்க. நான் சித்தி வீட்டுல இருக்கேன்னு தெரியும்ல. போன் போட்டு எடுக்கிறாரா பாரு. இப்படி என்னதான் செஞ்சுட்டு இருப்பாரோ தெரியல. வரட்டும், போன் போடுவார்ல அப்ப இருக்கு அவருக்கு. கருவாயன் போன் போடட்ட என்ன, நம்ம போட்டுருவோம். சித்தி எதுவும் வந்தாச்சுன்னா பேச முடியாது. என்னதான் ஆச்சோ தெரியல பைத்தியக்காரனுக்கு. நேரம் வந்தா போன் போடுவான், நம்ம போன் போட்டா எடுக்க மாட்டான். அவ்வளவு பிஸி போல. இருக்கட்டும் இருக்கட்டும், பாப்போம்ல அப்ப வச்சுக்கிறேன். மீனாட்சி, வடை சுட்டேன். எனக்கு 2 வடை சாப்பிடணும் போல இருந்துச்சு. வீட்டுல இருக்கு எது செஞ்சாலும் அது இருக்கு, தொண்டையில இறங்காது. அதுக்காண்டியே ஒன்னும் செய்தில்ல. நீயும் வந்தில்ல, அதான் 2 வடை உனக்கும் தந்த மாதிரி இருக்கும், நானும் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே, அப்படிதான் பொரிச்சேன். எப்படி இருக்குன்னு பாரு, டேஸ்ட் நல்லா இருக்கான்னு. அட குடுங்க சித்தி, நான் எதுக்கு இருக்கேன், சாப்பிடறதுக்கு தானே. எதுனாலும் கொடுங்க, வேண்டானே சொல்ல மாட்டேன். ஸ்நாக்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா தான் என்ன பலகாரமா அதிகமா சாப்பிடக்கூடாது அப்படின்னு செஞ்சு தராது. எப்பமாவது தோணுச்சுன்னா மோதகம் போட்டு தரும், உன்னியப்பம் போட்டு தரும், அவ்வளவுதான். வேற பெரும்பாலும் இந்த வடை கொடை எல்லாம் தராது. கொடுங்க, எவ்வளவு நாளும் செஞ்சுட்டு வாங்க, நான் தாராளமா சாப்பிடுவேன். அப்பா, மனமே என்ன மனமா இருக்கு. அப்பா, என்ன வாசமா இருக்கு. சித்தி, நீங்க வடை செய்யல ரொம்ப எக்ஸ்பர்ட் போல இருக்க. அப்பா, ருசியும் சூப்பரா இருக்கு. நீங்க எப்பனாலும் எதுனாலும் செய்யுங்க, சாப்பிட ஆன்லைன் மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு ஒரு போனை போடுங்க, உடனே ஓடி வந்திருக்கேன். நம்ம வந்து சேர்ந்தே சாப்பிடலாம். எதுனாலும் ஸ்வீட் கூட செய்யுங்க சித்தி, எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியே மீனும், நீ என்ன மாதிரிதான் பத்தியா, ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும். தீபாவளிக்குலாம் எவ்வளவு பலகாரம் செஞ்சேன் தெரியுமா, அவ்வளவு வம்பா போச்சு. இந்த பிள்ளைல திங்கவும் டப்பாலா போட்டோம்னா அது காம்பி எறும்பு வந்து கடைசி எறும்புக்கும் பூச்சியும் கொண்டு தட்டினேன். என்ன செய்ய, பைசா போட்டு நம்ம எல்லாம் வாங்கி வச்சு ருசியா செஞ்சா இதுகளுக்கு திங்கிறதுக்கும் தொண்டையில தட்டதான் செய்யுது. சரி மீனு, நீ இருந்துக்க. எனக்கு துணி நிறைய முக்கிய வச்சிருக்கேன் கொல்லப்புறத்துல, துவைச்சிட்டு குளிச்சுட்டு வாரேன் என்ன. வீட்டை பாத்துக்க. சரிங்க சித்தி, நீங்க குளிச்சுட்டு வாங்க, வீட்டை நான் பாத்துக்கிறேன். தம்பி தங்கச்சி எல்லாம் 4 மணிக்கு தானே வருவாங்க, பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எப்பா, பருப்போடு எப்படி இருக்கு, பாக்கிறதுக்கு திங்கணும் போல இருக்கு. கடையில பொரிச்சு வச்ச மாதிரில பொரிச்சு வச்சிருக்காங்க, சுட்ட சுட. ஆனா இவ்வளவு வடை கொடுத்துருக்காங்க, எப்படி அவ்வளோத்தையும் நம்ம சாப்பிடுறதுக்கு. சரி, கொஞ்சம் சாப்பிடலாம், கொஞ்சம் ரசத்துல போட்டு ஊற வச்சு நாளைக்கு சாப்பிடலாம், அவ்வளவுதானே. சித்திட்டு ஒரு நாள் போலி செஞ்சு கேட்கணும். அம்மாக்கு போலி செய்யவே தெரியாது, சித்தி சூப்பரா செய்வான்னு சொல்லணும்ல அடிக்கடி. சித்திட்ட மறக்காம போலி செஞ்சு எனக்கு சன்னியமா கொண்டு வாங்கன்னு சொல்லணும். கொண்டு வரும், பாவம் சித்தி. அப்பாடா, வெளியே உக்காந்துருக்கா, நல்ல வேலை பார்க்க முடிஞ்சு. வீட்டுக்குள்ள வந்து எப்படி இவ்வளவு பாக்க. போனை வேற அம்மா கோவத்துல வாங்கி வச்சுட்டாங்க. போன் போட்டால என்னன்னு தெரியலையே, கையிலேயே போனை வச்சிருக்கான். சொல்லிடணும் போன் எதுவும் போட்டுறாது அப்படின்னு. ஏய் மீனு. என்ன போன் போட்டா எடுக்காதீங்க, சித்தி வீட்டுக்கே வந்திருக்கீங்க, யாராவது பார்த்தா அவ்வளவுதான். போங்க, போன் போடுறேன். யாரும் பார்க்க மாட்டாங்கடி, கொஞ்சம் வா, உன்கிட்ட பேசணும். முக்கியமான விஷயம், பேசியே ஆகணும். இன்னைக்கு மட்டும் பேசல, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போயிரும். என்னது, ஒண்ணும் கேட்கல. அப்புறமா பேசலாம், போங்க. சித்தி கொல்லப்படத்துல நிக்காங்க, போங்க. ஏய், சித்தியாவது சொத்தியாவது கிளம்பி வாடி, அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம வாழ்க்கையில முக்கியமான நாள் வந்தாச்சு. இவ்வளவு நாள் நம்ம பேசி சண்டை போட்டு இருந்ததுலாம் போதும். இன்னும் நம்ம நல்ல தெளிவா ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், இல்ல கதை மாறி போகும். என்னதான் புலம்பிட்டு இருக்கீங்களோ, இங்க வரக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன்ல. நல்ல வேலை, தம்பியும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அதுக்கு பார்த்து போட்டு கொடுத்து அவ்வளவுதான். யாருக்குமே இருக்கிற பிரச்சனை பத்தாது. போங்க, வரேன். ஏய், சீக்கிரம் வாடி, முக்கியமான விஷயம். இன்னைக்கு பேசலன்னு எப்பவுமே பேச முடியாது. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான், சித்தி வீட்டு வரை வந்திருக்கீங்க. நல்ல வேலை, கொஞ்சம் மட்டும் சித்தி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, வடை சாப்பிடு நான் இப்ப குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துருந்தீங்க, அவ்வளவுதான். உங்களை என்னையும் சேர்த்து பார்த்தாங்க, புரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த பிள்ளைதான் வர சொல்லியிருக்கு அப்படின்னு. ஏங்க இப்படி இருக்கீங்க. ஏய், பாய மூடுறியா, தலை போற விஷயம் நடந்துட்டு இருக்கு, இல்ல சித்தி பாக்காங்க சொத்தி பாக்காங்க, யாரு பார்த்தா எனக்கு என்னடி. நான் உன்ட இன்னைக்கு பேசுறத பேசியே ஆகணும், நீ அதுக்கு எனக்கு ஒரு பதில் சொல்லியே ஆகணும். என்னங்க ரொம்ப சீரியஸா இருக்கீங்க அப்ப தந்தி. உம்முன்னு நல்லாவே இல்ல முகத்தை பாக்குறதுக்கு, சிரிச்சாலே சகிக்காது, இதுல உம்முன்னு வேற. இந்த பாரு மீனும், விளையாடுறத அப்புறமா வச்சுக்கலாம், விளையாட்டலாம்.
நான் சொல்றத கொஞ்சம் கேளு காது கொடுத்து. எங்க வீட்டுல ஐயோ சொன்னா ஆடுவோல. இங்க பாரு, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்? கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணியே ஆகணும். இல்ல அந்த கல்யாணம் நமக்கு ரெண்டுத்துக்கும் நடக்காமே போயிரும். ஆ? என்ன என்ன சொல்றீங்க நீங்க? கல்யாணம் நடக்காம போயிருமா? ஏன்? என்னவா? என்ன பிரச்சனையா வீட்டுல எதுவும்? அதுதாண்டி பேசிட்டு இருக்கேன். பிரச்சனையான்னு புதுசா கேக்குற. நான் இப்ப சொல்றத கேளு. எனக்கு விருப்பம் இல்லாம நடந்ததுதான். நேத்து வீட்டுல நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம்ல ரோட்ல வச்சு, அம்மா பாத்துட்டாங்க. பாத்துட்டு வீட்டுல கிடந்து ஒரே ஆட்டம். யாருக்குமே தரகர் ஒரு பொண்ணு இருக்கு, நல்ல பொண்ணா இருக்கு, உங்க மகனுக்கு பேசி முடிப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அம்மா காதுல வாங்காம தான் இருந்துச்சு. இந்த இடத்துல நம்ம ரோட்ல வச்சு பேசிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை முடிச்சே ஆகணும்னு நேத்து ஒத்த காலில் என்ன விடா புடியா பொண்ணு பக்கம் வான்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. நானும் முடியாது வரமாட்டேன்னு எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கல. என் காலில் விழுந்தாங்க. நான் என்ன பண்ண சொல்லு? சரி பொண்ணு தானே பாத்துட்டு வந்துருமேன்னு போய் பாத்துட்டு வந்துட்டேன். என்ன பொண்ணு பாத்துட்டு வந்தியா? நல்லா இருக்கே கதை. ஓஹோ, இந்த பொண்ணு பாத்துட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பேசுறதுக்கு தான் கூப்பிட்டியாக்கும். எல்லாம் ஒரு ஆளு. ஏன் உங்க அம்மா சொன்னா உடனே தலை தொங்க போட்டுட்டு பொண்ணு பார்க்க போயிருவியோ? சொல்ல வேண்டியதுனா உங்க அம்மாட்ட, நான் மீனு தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு. வாயில என்ன கொழுக்கட்டையை வச்சிருந்த? ஏய், வாய் ரொம்ப பேசாத வாய் இருக்குன்னு பாத்துக்க. எங்க அம்மா என் காலில் விழுந்து அழுதாங்க. என்ன செய்ய முடியும் சொல்லு? நீயும் இன்னைக்கு இதே சுச்சுவேஷன் தான் இருந்த. உன் வீட்லயும் பொண்ணு பார்க்க வந்தாங்க, உங்க வீட்டுல பார்க்கட்டும் பார்த்துட்டு போயிருவாங்க, அப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்ல தானே செஞ்சாங்க. உமா கூட்டனா நிக்க தானே செஞ்ச. அதுக்கப்புறம் தானே வேண்டான்னு சொன்னேன். அத மாதிரிதான் காலில் விழுந்தப்போ கதறும் போது, எந்த அம்மா கதறும் போதும் பிள்ளைங்க பாத்துட்டு இருக்க மாட்டாங்க. பொண்ணு தானே பாக்குறதுனால கண்ணோட ஒண்ணும் போறது இல்ல. ஓ, ஆ சரி, கண்ணோட போறது இல்ல. அப்புறம் அப்ப அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? என்னைக்கு நிச்சயதார்த்தம்? கல்யாணம் எப்போ வச்சிருக்கீங்க? ஓ, அதை என்கிட்ட சொல்லதான் வந்திருக்கீங்களா? கல்யாணம் வச்சிருக்கேன், சீக்கிரம் வந்துருனே. ஏண்டி ஏண்டி என்ன இப்படி கொள்ளுக? பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கு. ஒரு பக்கம் அம்மா டார்ச்சர், ஒரு பக்கம் நீ ஏன் டார்ச்சரு? என்ன செய்யன்னு எனக்கே தெரியல. இங்க பாரு, சும்மா உன்கிட்ட தொண பேசி இருக்கிற டென்ஷனை கூட கொஞ்சம் ஏத்ததுக்குன்னா வரல. இங்க பாரு, வீட்டுல முடிவு பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணணும்னு. நீ என்ன முடிவு பண்ணிருக்க? ஒரு பொண்ண லவ் பண்ண தெரியும் உங்களுக்கு, வீட்டுல பேசி சம்மதம் வாங்க தெரியல. கேட்டதுக்கு பொண்ணு பார்க்க போனாராம். எதோட முடிச்சு போடுவீங்க? உங்க அம்மா பொண்ணு பார்க்கணும்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போயிருக்காங்க. என்ன அப்படி இல்ல, எங்க வீட்டுல மாப்பிள்ளை பார்க்க வருவாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. 10 மணி வரை கோயிலுக்கு போகணும்னு என்ன கிளம்ப சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் திடீர்னு பார்த்தா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ண முடியும்? 1/2 மணி நேரத்துல ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி கூட நான் நல்ல புத்திசாலித்தனமா யோசிச்சு பொண்ணு பையன் பேசணும்னு சொல்லி அவன் மனசுல எல்லாம் சொல்லி அவனை விரட்டி விட்டுட்டேன். உங்களை மாதிரி ஒண்ணு இல்ல, பொண்ணை பார்த்தாராம் வந்தாராம். முடிவு கேக்குறாரு, முடிவு. அம்மா தாயே, நான் தப்பு பண்ணதாவே இருக்கட்டும், சொல்லி தொலை. இப்ப என்ன பண்ணலாம்? வர வெள்ளிக்கிழமை உனக்கு நான் கல்யாணம் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிருக்கேன். நீ என்ன சொல்லுங்க சொல்லு. உங்க வீட்டுல பேசினா கூட ஓரளவு சம்மதிச்சிருவாங்க, எனக்கு தெரியும் அத்தையும் மாமாவை பத்தி. ஆனா எங்க அம்மா சம்மதிக்கவே மாட்டாங்க. இந்த குடும்பத்துல பகைன்னு வந்துட்டாலே கடைசி வர பகையாதான் இருக்குது. பேசுவோமே வைப்போமே ஒன்னா சேருவோம்னு எந்த எண்ணமும் இல்லை எங்க அம்மாக்கு. நானும் ஜாடமாடியா சொல்லியாச்சு, புரியும்படி சொல்லியாச்சு, இன்டெரக்டா கூட சொல்லியாச்சு. அவங்களுக்கு எதுவும் புரிய மாட்டுக்கு, மனசிலாக மாட்டுக்கு. அவங்க ஆம்பிஷனே பணம் பணம் பணம். என்னோட ஆம்பிஷன் அது இல்ல. எனக்கு உன்ன கல்யாணம் பண்ணணும், சந்தோஷமா அவங்க கூட குடும்பம் கழிக்கணும், அது மட்டும்தான் என்னோட ஆம்பிஷன். என்ன சொல்ற? வெள்ளிக்கிழமை கல்யாணம் நமக்கு. என் வாயில நல்லா வந்துரும், எதுவும் சொல்ல வேண்டாமன்னு பாத்துட்டு இருக்கேன். என்ன கல்யாணம் விளையாட்டா? வெள்ளிக்கிழமை இங்க கல்யாணம் சொல்லுவீங்க, நான் இங்க வீட்டுல இருந்து கிளம்பி வரணும். அப்படிப்பட்டவன் நான் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இந்த மீனாட்சியை பத்தி? எங்க அம்மா அப்பாவுக்கு எந்த விதத்திலும் கேவலப்படுத்தபடி நான் நடந்துக்க மாட்டேன். உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனா 2 வீட்டு சம்மதத்தோடு நம்ம கல்யாணம் நடந்தா நடக்கட்டும், இல்ல வேண்டாம். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கல்யாணமே வேண்டாம் சாமி. கல்யாணம் பண்ணியே என்னவோ என்ன கடைசியா பைத்தியக்காரனா ஆக்கிடுவ, அது மட்டும் எனக்கு புரியுது. உங்க வீட்டுல சம்மதிப்பாங்க, எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாங்க. இரு வீட்டா சம்மதத்தோடு எப்படி கல்யாணம் நடக்கும்? யோசிச்சு பாரு மாங்கொட்ட. இங்க பாரு, எனக்கு போனும் பண்ணாத. அம்மாட்டதான் என் போன் இருக்கு, அதான் உன்கிட்ட பேச முடியல. வெள்ளிக்கிழமை நமக்கு கல்யாணம், யோசிச்சு நல்ல பதிலா சொல்லு. நான் வந்து புதன்கிழமை உன்னை பார்க்க வருவேன். நம்ம எப்பவும் மீட் பண்ண அந்த இடத்துக்கு நீ வந்துரு, சரியா? இங்க பாரு, நல்ல பதிலா உன்கிட்ட எதிர்பார்ப்பேன், பாத்துக்க. நீ சொல்றதெல்லாம் என் வாழ்க்கையே அடங்கி இருக்கு. அம்மா உள்ள எல்லாம் வரதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. பேரண்ட்ஸ் இவ்வளவு தூரம் தான் நிக்கணும்னு போர்டே வச்சிருக்காங்க. சரிம்மா, பாத்து போயிட்டு வாங்க. அப்ப அந்த டைமுக்கு பஸ் உண்டுல? பஸ் எல்லாம் நம்ம ஊருக்கு எப்பவுமே இருக்குமா? இங்க இருந்து திருநெல்வேலி பஸ்,
திருநெல்வேலிக்கு போய் அம்மா நானும் சாப்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே நம்ம நாகர்கோவில் பஸ் ஏறிட வேண்டியதான். மணி 11 ஆகா, வீட்டுக்கு போய் இப்படி ராத்திரி ஆயிரும். பாவம் ஐஸ்வர்யாவும் ஒத்தையில இருப்பல்ல, போன் வேற போட்டுட்டே இருக்கா. இப்ப கிளம்புனா சரியா இருக்கும். பாத்து எடுத்து இருந்துக்கமா. ரோஜா, உனக்கே தெரியும், நீயும் அக்காவும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. உங்க ரெண்டு பேர்த்தையும் நான் இது வரைக்கும் எங்கேயும் தங்கறதுக்கு விடல. நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்த்துட்டேன். நீ படிக்கணும்னு சொல்லினாலதான் இவ்வளவு தூரம் இவ்வளவு தொலைவுல வந்து உன்னை சேர்த்திருக்கோம். நல்லா படிமா. அப்பாவும் ஆசைப்பட்டாருங்க, ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இங்க சேர்த்தது. அந்த அக்கா நல்லா உன்னை பாத்துக்கிடுவாங்க. கறி புளி எது வேணாலும் கேட்டு வாங்கிக்க, என்ன மடிக்காத. கரண்ட் அடுப்பு அப்பா இன்னும் அடுத்தாட்டி வரும்போது கொண்டு தருவாங்க. இப்போதைக்கு கடையில வாங்கி எதுவும் சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, சரியா? நம்ம இதெல்லாம் யோசிக்கல பத்தியா? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். தினமும் போன் போடுறேம்மா. சாயந்தரம் அந்த அக்கா வீட்டுல போன் இருக்குல்ல, அங்க போன்லயே பேசுறேன். உடம்ப பாத்துக்கிடுங்க, ஒழுங்கா மாத்திரை போடுங்க. அப்பா வெயில அங்கேயும் போகாதீங்க, வீட்லயே இருங்க. சாயந்தரத்துக்கு அப்புறம் வெளியே போங்க. சரி ரோஜா, நீயும் பார்த்து எடுத்து வீட்டுக்கு போகணும். நம்ம காலையில அந்த மாமா கொண்டு உன்ன காலேஜ்ல விட்டுருவாங்க. சாயந்தரம் அந்த பஸ் ரூட்லாம் சொல்லியிருந்தாங்க பத்தியா, அந்த ரூட்லயே ஏறி வீட்டுக்கு போயிரு, சரியா? போன் போடு அடிக்கடி. உனக்கு விட்டுட்டு போறதுக்கே மனசுக்குள்ள ஒரு மாதிரியே இருக்கு. என்ன பண்ண, படிக்கணும் ஆசைப்பட்டுட்டிய, நல்லா படிச்சுட்டு வா. கை செலவுக்கு காசு இப்போதைக்கு 2000 தாமக்கா இருக்கு. இந்த 2000 வச்சுக்கோ. இப்பதான் அந்த போன்ல எல்லாம் ரூபா போட்டு விடுவாங்க பத்தியா, ஏதாவது அவசரம் கொள்ளன்னு சொல்லு. அப்பா அந்த அத்தைக்கு போன்லயே பைசா போட்டு விட்டுருவாங்க, சரியா? இந்த 2000 வச்சுக்கோ. பைசா எதுவும் வேண்டாமா? ஆனா காலேஜுக்கு எல்லாம் சேர்த்துட்டீங்கல்ல. அப்பா நேரத்தை 1000 கொடுத்துட்டாரு, போதும். காணலன்னா உங்கள்கிட்ட கேட்கேன். இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் செலவுக்கு தேவைப்படும். பிடிங்கம்மா. சரி மக்களே, அப்ப போயிட்டு வரோம். உடம்ப பாத்துக்க, என்ன? போன் அடிக்கடி போடுமா. என் உடம்புதான் அங்க இருக்கும், மனசு பூரா உன்னை சுத்தி தான் இருக்கும். என்ன, நல்லா தானே டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இப்படி ஒரு பிளாக் மார்க் கொடுத்துருக்காங்க? மெயில் வேற நேத்தே அனுப்பியிருக்காங்க. ஐயோ, மெயில் வேற பாக்கலையே. நாளைக்கு மதுரையில மீட்டிங்கா? எதுக்கு? நல்லா தானே ரன் பண்ணிட்டு இருக்கோம். எதனால நமக்கு பிளாக் மார்க் கொடுத்துருப்பாங்க? ஒன்னும் தெரியலையே. மீரா பார்த்தாலும் நம்ம சொல்லிருப்பா. மீராவும் மெயில் செக் பண்ணலையா? போன் போட்டு பாப்போம். ஹலோ மீரா, கம் டு மீ கேபின். என்ன அரவிந்த் கூப்பிட்டீங்க? என்ன என்னன்னு கேக்குற? மெயில் செக் பண்ணல நீயும்? நேத்தே மெயில் அனுப்பியிருக்காங்க. நம்ம டீம் ஒர்க் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் நம்மள மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க. பொதுவா டவுனா இருக்கிறவங்க மட்டும்தான் மீட்டிங் கூட்டிட்டு போய் அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்த மாதிரி கொடுப்பாங்க. நம்ம இது கூப்பிட்டுருக்காங்க. நம்ம இல்ல, சாரி. என்ன என்ன நடந்துட்டு இருக்கு மீரா? ஹெட் ஆபீஸ்ல இருந்து மெயில் வந்திருக்கா? சாரி அரவிந்த், நான் பார்க்கவே இல்ல. நம்மள எதுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க? நம்ம நல்ல சக்சஸ்ஃபுல்லா தான் போயிட்டு இருக்கு. நம்மள கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ண என்ன இருக்கு தெரியலையே. நானும் கவனிக்காம விட்டுட்டேன், சாரி. என்ன சாரி? ஒரு மெயில் கூட நல்லா செக் பண்ண முடியலையா? நேத்து வந்திருக்க அந்த மெயில் இன்னும் செக் பண்ணாம இருக்க. இப்ப நானும் பாக்கலனா சே, ஒரு மெயில் செக் பண்ண கூட டைம் இல்ல. உன்ன நம்பி நானும் ஃப்ரெஷர்ஸா உன்ட்ட அனுப்பியிருக்கேன் மென்டர் பண்ணதுக்கு. நீ எல்லாம் ஒரு மென்டரா? நம்ம சம்பளம் வாங்கினா அதுக்கு ஏத்த மாதிரி வேலை பார்க்கணும். அதுக்கு முடியலன்னா ரிசைன் லெட்டர் கொடுத்து போயிட்டே இருக்கணும். தேவையில்லாம தலைவலி. என்ன அரவிந்த், ஏன் நான் ஒழுங்கா ஒர்க் பார்க்கலன்னு நினைக்கிறியா? நான் ஒழுங்கா தான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். எல்லா ஃப்ரெஷர்ஸையும் மென்டர் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு என்னால உடம்பு முடியல, ஹெட் ஏக் சிவியரா. அதான் நெட் பக்கமே நான் போகல. என் மொபைல் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கேன். வேலை பார்க்கலன்னு சொல்ற? போன மந்த் உன்னோட ஒர்க் எல்லாமே நான் தான் முடிச்சேன், ஞாபகம் இருக்குதா? நீ தான் லீவ் போட்டு போயிட்டிய. முக்கியமான இம்பார்ட்டன்ட், அதுவும் நம்மளோட ஹெட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்காங்க. அந்த டைம் கூட நீ இல்ல. அத கூட நான் மேனேஜ் பண்ணி பாத்துக்கல. எடுத்த உடனே பேசுற ஏதோ பேசணும்ட்டு. நான் என் சம்பளம் வாங்குறத விட அதுக்கு அதிகமாவே இங்க வேலை பாக்குறேன். என்ன யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன் உன்ட்ட தானே அந்த டீம் ஒப்படைச்சிருந்தாங்க, ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் மென்டர் பண்ணுன்னு. நீ பண்ண வேண்டியதானே? ஏன் டைம் கொடுத்த அந்த ஒர்க்க? நான் நல்லா பாப்பேன்னு சொல்லி தானே கொடுத்தேன். இப்ப என்ன திடீர்னு திட்டுற? இந்த மாதிரி பேசுற வேலையை ஏன் வச்சுக்கிடாத அரவிந்த்? நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், எக்ஸ்ட்ராவா இருக்கலாம். அதுக்கு நீ சொல்றதெல்லாம் என்னால கேட்டுட்டு இருக்க முடியாது. நான் வாங்குற சேலரிக்கு மிச்சமாவே வேலை பாக்குறேன் சொல்ல போனா. என்ன, நாளைக்கு ஒன்னு மீட்டிங் வர சொல்லியிருக்காங்க. நீ போனா போ, ஆனா நான் கண்டிப்பா போறேன். நீ போறையோ என்னவோ எனக்கு தெரியல, போய் நான் அட்டன் பண்ணதான் போறேன். வந்துட்டுல மெயிலு, அங்க போய் நான் ஹெட் ஆபீஸ்ல சார்ட்ட பேசிக்கிறேன், போதுமா? நீ ஒன்னும் போக வேண்டாம். வர வர பாத்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கான். தலைவலி நேற்று ஃபுல்லா. அப்படி இருந்தும் என்னால முடிஞ்ச ஒர்க்க நான் பார்த்து முடிச்சுட்டு தான் போயிருக்கேன். ஒரு மெயில பாக்கலையா? என்ன ஆட்டம் ஆடுறான்? வேண்டாம் வேண்டாம், டீம் லீடர் தானே வர சொல்லியிருக்காங்க கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. நானே போய்க்கிறேன். அந்த கெட்ட பேர் என்னோடய போகட்டும். உனக்கு இந்த கெட்ட பேர் வேண்டாம். நீ தான் வாங்குற சேலரி விட அதிகமா வேலை பார்க்கற இல்ல, இருந்துட்டு போட்டோம். நானே போய்க்கிறேன்.
இல்ல அரவிந்த், அப்படிலாம் என்னால விட்டுற முடியாது. நானும் உன் கூட வந்தே தான் ஆவேன். இவ்வளவு தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணியும் நமக்கு எதுக்கு பிளாக் மார்க்ல ஒரு மெயில் கொடுத்துருக்கணும் அவங்க? இதெல்லாம் சரியா படல எனக்கு. சாப்பிட்ட கேட்கணும்ல. நாங்க இவ்வளவு தூரம் ஃப்ரெஷர்ஸை வச்சு இவ்வளவு தூரம் அவங்கள மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எதுக்கு எங்களுக்கு இப்படி ஒரு மெயிலு, எதுக்கு இப்படி ஒரு மீட்டிங் கேட்பேன். நான் நாளைக்கு மதுரை மீட்டிங் போறேன். நீ வர்றேன்னா வா, வரலைன்னா இருந்துக்கோ, அவ்வளவுதான். என்னால ஒன்னும் யாருக்கும் கேட்ட பேர் வர வேண்டாம். நம்ம என்னதான் பண்ணாலும் நல்ல பேரே நமக்கு கிடைக்காது போல. நம்ம ஜாதகத்திலே இருக்கோ என்னவோ. அப்பா, என்ன பட்டாசுமே புடிச்சிட்டு போறா. இவ எதுக்கு மீட்டிங் வர்றா? நம்மளதானே வர சொல்லியிருக்காங்க. சோ பாவம், அவ சொல்றதும் சரிதான். போன மாசம் நம்ம 2 3 நாளா இல்லவே இல்ல. அதுவும் முக்கியமா ஹெட் ஆபீஸ்ல இருந்து வர நேரம் நம்மளால இங்க இருக்கவும் முடியல. ரோஜா வந்துட்டாலுன்னு போயிட்டோம். பாவம், நம்மளோட ஒர்க்க கூட அவதான் பார்த்தா. தெரியாம அவசரப்பட்டு திட்டமோ. சாரி. சரி, நம்ம ஃப்ரெண்டு தானே, அப்புறமா சாரி கேட்டுக்கலாம்.